உத்தரப்பிரதேசத்தில் தாய் மற்றும் மனைவியை கொடூரமாக கொலை செய்த இளைஞர் அவர்களின் தலையை சிதைத்து நரமாமிசம் சாப்பிட்டது குலை நடுங்க வைத்துள்ளது. மிருகமாக மாறிய சைக்கோ ஊர் மக்கள் கண்முன்னே செய்த கொலைபாதக சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரைச் சேர்ந்தவர் சிக்கந்தர் குப்தா. 30 வயதான சிக்கந்தர் குப்தா மும்பையில் தங்கி வேலை செய்து வந்தார். இவருடைய மனைவி 28 வயதான பிரியங்கா மற்றும் அவருடைய தாயார் ரூனா தேவி ஆகிய இருவரும் குஷிநகரிலேயே வசித்து வந்தனர். மும்பையிலிருந்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சொந்த ஊர் திரும்பிய சிக்கந்தர் அங்கேயே டேரா போட்டிருக்கிறார். ஆனால் சொந்த ஊரில் சரியாக வேலைக்கு செல்லாமல் இருந்தவர் மது மற்றும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டதாக கிராம மக்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் மதுபோதையில் பெற்ற தாயையும் கட்டிய மனைவியையும் அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமையன்று வழக்கம்போல் மதுபோதை தலைக்கேறியதும் மனைவி மற்றும் தாயாரிடம் தகராறு செய்திருக்கிறார் சிக்கந்தர். ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் இருவரையும் கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறார். இப்படி மதுபோதை தலைக்கேறிய மிருகமாக மாறிய சிக்கந்தர் சிமெண்ட் செங்கல்லை எடுத்து மனைவி மற்றும் தாயாரின் தலையில் மாறி மாறி அரக்கத்தனமாக தாக்கியிருக்கிறார். இதில் தலை சிதைந்த நிலையில் இருவரும் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதலின் போது அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் எல்லாம் அச்சத்துடன் சிக்கந்தரின் வீட்டிற்கு ஓடிச் சென்று பார்த்திருக்கின்றனர். அப்போது காட்டேரி போன்று காணப்பட்ட சிக்கந்தர் மனைவி மற்றும் தாயாரின் தலையை சிதைத்து அதில் இருந்து நரமாமிசத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார். இதை கண்டதும் ஊர் மக்களுக்கு அச்சத்தில் ரத்தமே உறைந்து போய்விட்டது. அப்படியும் ஆத்திரம் தீராமல் சைக்கோவாக மாறியிருந்த சிக்கந்தர் இறந்தவர்களின் உடலில் உள்ள சதைகளை பீத்து அங்கிருந்தவர்கள் மீது வீசி எறிந்திருக்கிறார். குலை நடுங்க வைத்த இந்த சம்பவம் குறித்து ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் அங்கு கண்ட காட்சியை பார்த்து அவர்களே ஆடி போய்விட்டனர். இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட 2 பெண்களின் உடல் எச்சங்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையினர். தொடர்ந்து சிக்கந்தர் குப்தாவை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அடக்குமுறை வெறி, நரம்பியல் பிரச்சனை, மனநல பாதிப்பு போன்ற காரணங்களால் மிருகமாக மாறும் சில மனிதர்கள் இதுபோன்ற கொடூர செயலில் ஈடுபட்டு நரமாமிசத்தை உட்கொள்வார்கள் என உளவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையானதால் சிக்கந்தர் இரட்டை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் இன்னும் காரணம் இருக்கிறதா எனவும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்ற தாய் மற்றும் கட்டிய மனைவியை கொடூரமாக கொலை செய்த போதை இளைஞர் அவர்களின் தலையை சிதைத்து நரமாமிசத்தை சாப்பிட்ட சம்பவம் உத்தரப்பிரதேசத்தையும் தாண்டி மக்களை உலுக்கி எடுத்திருக்கிறது.